யோசோ இன்னைக்கு நம்ம என்ன விளாட போகிறோம்னா கிரிக்கெட் விளாட போகிறோம். கிரிக்கெட் விளாட போகிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்ன மழை பெஞ்சலாம் எனக்கு கொஞ்சம் குளிருதுங்க. கேம் ப்ளீஸ் சீக்கிரம் லோட் ஆகு, சீக்கிரம் லோட் ஆகு, சீக்கிரம் லோட் ஆகு, சீக்கிரம் 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 லோட் ஆகு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன்? சீக்கிரம் லோட் ஆகு. நாங்கள் டே லோட் ஆக மாட்டேக்கி. வெயிட் மினிட். ஆமாம், எதுக்கு விளாடும் போதே மேலே வெடி வெடிக்கி பைத்தியமா? ஒரு வேளை 1 run 2 win நினைக்கிங்க. அதெல்லாம் அதுக்குள்ளேயே வெடி விட்டான். 1 run 10 balls 2 wickets to win. ஸ்ரீலங்காவா அந்த மந்திக்கல சிஎஸ்கே. ஸோ அதான் அதுக்குள்ளே வெடி போட்டான். அதாவது லோடே ஆக மாட்டேக்கி. சீக்கிரம் லோட் ஆகி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன்? ஓடி அப்போ வந்துடுச்சுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இதில் குயிக் மேட்ச் விளாட போகிறோம். அது 3 ஓவரம். ஈஸி. பேட் ஒன்லி இல்லை, பவுலும் ஒன்லி இல்லை, பேட்ஸ் போகணுமே. இதுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் தான் போகணும். இன்டர்நேஷ்னல்லாம் ஃபஸ்ட்டு இடம் முடிக்கும், அடிஷ்னல் தான் கொடுக்கும். அப்போ ஏன்டா இதுக்கே கொடுக்குறீங்க? அடி. ஆஹா, இன்டர்நேஷ்னல்னா சிஎஸ்கே. அப்படியா? ரைட்டு. என்ன இது மட்டும் மாட்டோம்ல. ராஜஸ்தானில் நான் பெங்களூர் புள்ளி ஆர்சிபி. எனக்கு ஆப்போசிட்டுக்கு பெங்களூருக்கும் ஹே என்னம்மா இது ஹைதராபாத் அதுதான் சென்னை சீட்டாஸ். இந்த எருமை மாடுக்கும் சிறுத்தைக்கும் பேட்ஸ் போல் சாரி. இப்போ டேக்ஸ் வர மாட்டேங்கி. அது வா. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு இந்த வீடியோ முடிகிற போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா விளாண்டுருக்கும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். விளாட்றதுக்கு விளாட்றதுக்கு முன்னாடி மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது. யாராவன் நீட்டுக்கு பிடிக்கான்னு நினைக்கிறேன். அதான் ஸ்பாட்டிஃபை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏன்டா இதெல்லாம் போடுறீங்க? ஓகே 2-1 ஆடு பார்த்தாதான் நமக்கு கேமுக்குள்ளே போக முடியுமா? என்னங்க இது? ஓகே, எல்லாம் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ராஜ்கோட்டில் தான் டெல்லி டிராகன்ஸ் இஸ் த ஒன்லி டீம். படிக்க விடுங்க வேண்டாம். ஓகே, டாஸ் நான் தான் போடுவேன். ஆர்சிபி டாஸ். அப்படியே ஒரு டம்பேர் எழுதுறா, அதனால தான் முடிய முடியாது. அவனே வயசான இவ்வளோ செட்டா சொல்லி லைக் டு ட்ரை அகைன். வேண்டாம். சென்னை பவுலிங் ஆன ஃபஸ்ட்டு வெஸ்ட் மாட்டேன்டா. ஓகே, ரெடி. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பால் 6ங்க. ஓடு. ஃபஸ்ட்டு பால் 6ல ஆரம்பிச்சிருக்கான பார்த்துக்கோங்க. அப்புறம் எந்த அளவுக்கு மேட்ச் போகுது. அதான் தி பாய்ஸ். டேப் அண்ட் ரெடி. லாஸ்ட் இந்த பக்கம். அடுத்த ஒரு 6ஆ? ஆமாம், அடுத்த 2வது 6 எடுத்து ஆர்சிபி. நீங்கள் ஆர்சிபின்னா கமெண்ட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. சிஎஸ்கேனா மஞ்சள் கலர் பார்த்துட்டு தெரிஞ்சுடுங்க. நான் ஆர்சிபி லாஸ்ட் இந்த பக்கம். அடி. அடுத்து ஒரு 4ங்க. Extraordinary effort by the fielder, but the shot was unstoppable. அடுத்த பால் ஒரு 6 தானா? ஓடி 6. சூப்பர். Now that's the maximum 6 runs for the batsman. தி பால். ஸோ நல்லா 6 அடிக்கும். டேப் கன் அடி. அடுத்ததாக ஒரு 4. The ball is on off for 4. என்ன 4 and 6 ready. Okay, 60. Oh shit. The ball has gone right into the stands. 6 runs. That's what I call parallel level game. Okay.
ஆர்சிபி பயங்கரமா விளாடுவோம். லாஸ்ட் இப்படிக்கா இழுத்து ஒரு அடி போட்டு மூக்கு மேல ராஜா 6. Right into the ஐயா stand. மூக்கு 6 மேல runs. 6ங்க. Who's cutting? அட்டி அடுத்து ஒரு 6 அருமையான ஷாட். Technical cricket at its best. That was a 6 the moment it left the bat. அப்படியே போயிட்டு இருந்தா நம்ம தான் வின்னுங்க. அட்டி அடுத்து ஒரு 6ங்க. The ball has gone right into the stands. 6 runs. ஏன்னா நாங்களாம் ஆர்சிபின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் பொங்கிட்டு இருந்த எருமை மாடு சாரி தெரியாமல் சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் கடுப்பாகாதீங்க, சிஎஸ்கே ஃபேன் வெறுப்பேத்தாதீங்க. ஆல் இந்தியன்ஸாக மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிரம் சொன்னாங்க போடுறது செஞ்சு பார்க்கணும். அடுத்து ஒரு 6ங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ள 6 ஆர்சிபி நான் தான். Brilliant shot by the batsman. 6. ஐயோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சாவடிக்குதே. இன்ஸ்டாகிராம் வேலை விட்டீங்களா? கைஸ் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், டயர்டாக இருந்தால் தூங்கலாம், வேலைக்கே போக வேண்டாம் நவல் நினைப்பீங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் நல்லவனா ஒரு மாதிரி பிரிஸ்காக இருந்து பாருங்கள், அன்னையிலேருந்து தான் அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும். எது வந்தாலும் அடுத்துட்டு போங்க, கவலையே படக்கூடாது. அது ஒரு ஓரமாக தள்ளி போட்டு போகணும். அடுத்து ஒரு 4. வாட் எ ஷாட். டேப் நன்றின்ற பக்கமா அப்போ நாங்கள் 6 அடிப்போம் என்று தலையிலான் குடிப்பேன் என்று ஒரு 4ஆக போடுகிறோம். இன்னைக்கு நம்ம ரன்னே எடுக்க மாட்டோமா பார்த்துருவோமே. லாஸ்ட்டு ஒரு 6 போட்டு இழுத்து ஒரு ஷாட்டு 4ங்க. That was struck hard. That's back. 4. 4 runs all the way. Who's cutting? Last and இந்த பக்கம் ஒரு 6. Yes. Oh my god. இன்னைக்கு ஒரு 6 and 4 போயிட்டு இருக்கு மக்களே. That's what I call. இன்னைக்கு பாத்துருவோம் யாரா வின்னுன்னு. கண்டிப்பா ஆர்சிபி நம்ம பாத்துருவோம். அடுத்து ஒரு 6ங்க. 6 ஆ 4 ஆ 6. Now that's maximum. 6 runs for the batsman. Tap and ready. இழுத்து ஒரு ஷாட்டுங்க. அடி அடுத்து ஒரு 4 ஆ 6 ஆ 4. Tremendous shot. Oh Ball my just lands god, inside the boundary. what a 4 shot. runs. இது வேற. Oh, batting. And we have an electric crowd here that is immediately First waiting batting to முடிஞ்சு, see second batting the CSK. சும்மா கை கால் ஆட்டிட்டு போறாரு. திறமையை காட்டணும். ரெண்டு பக்கம் விட்டா ஓடிடும். ஃபர்ஸ்ட் பால் தெரிக்கும். ஆனா எனக்கு தெரியும். அடி ஒரு ரன் எடுக்கணுங்க. 1 2 ரன் எடுக்கலங்க இவனுங்க. பிச்சை கொஞ்சம் சைடுல ஓடு. Oh my god. 4 ஆ இல்ல ஓமா 4. extraordinary effort by the fielder. We shared. So unstoppable it reaches the boundary. நம்ம மாதிரியே விளாண்டாங்கன்னா கடை முடிஞ்சு. அப்படியே நேரா ஸ்டம்பிட்ட போடுறோம். அவுட்டுங்க. அவுட்டு. எஸ். ஸ்டெம்ப் அவுட் போயிட்டு வா. யாரு? அர்ஜுன். சி தப்பா வாஸ். என்னங்க பேர் இது? அடி ஐயோ ஒயிடுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அடிச்சிருவோமா? எஸ் அடிச்சிருவோம். அடி நல்ல வேலை. கடவுள் பண்ண புண்ணியம் இது போனங்க. முன்னாடி அவனுமே தேவையில்லை. இந்த முன்னாடி ஓடு. ஐயோ அவனை போய் அந்த பக்கம் பாருங்க. என்ன சொல்லணும்? 4. பட் நம்ம மாதிரி விளாட்ல. இனிமேலும் விளாடுவாங்க. கொஞ்சம் இப்படி இருக்கு. நேராக ஸ்டெம்பில் இல்லை, நேராக அப்படியே சைடில் போகும். ஓட்டு ஷாட். ஓடு பார்ப்போம். ஐயோ ஓடுத்தானுங்க. ஏய் ஓட்டல. இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணி கேட்டாட இன்ஸ்டாகிராம் அழுகாத சிரி. சிரிக்கணும்னு நினைக்கிறேன். நான் கண்ணு இன்னுக்கு சிரிச்சு
சிரிக்க மாட்டீங்க, கோவம் போடுவீங்க. அப்போ நான் எடுக்கிறேன், நீலாம் வீடியோ நல்ல கேள்வி. நான் எனக்கே கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் லாங் வீடியோ எப்படி போடுறேன் பார்ப்போம். ஒரு 4 பவுண்ட்ரி, ஒரு பவுண்ட்ரி 4 டேப் பண்ணுறது. ஐயோ, டபுள் டேப் பண்ணிட்டேன். கடவுள், அது என்ன எடுக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா டக்குனு பாட்டு பால் போட்டுருவான். அப்படி ஓடு பார்ப்போம், ஓடு பார்ப்போம், ஓடணும். கடை முடிஞ்சிருந்துச்சு. ஓடு 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 பாப்பண்டா, ஓடு ஓடுதான், ஓடு அவுட்டி, அவுட்டி லெக் பையா. ஷிட், ரைட்ரா, பரவாயில்ல போடுறோம். ஜஸ்டின்ஸ்ல நான் பாருங்க, ஒட்டி நல்ல வேலை பிடிச்சான். இல்லைன்னா பார்த்து போயிட்டே இருந்துடும். அதுதான் பின்னாடி எப்பவுமே இருக்கான். அதான் அவன் பின்னாடி இருக்கிறதுனால நான் போடுற பாலுக்கு ஓடு பார்ப்போம். ஓடுனா அவன் கடை முடிச்சு திருப்பியா. ஐயோ ஓய், என்ன பக்கம் போட்டிருக்கேன் நீ? அவன் அடிச்சுட்டான் போடுற மூக்கு. ஓய் இல்லை, ரன் எடுக்கல. கொஞ்சம் முன்னாடி அனுப்பிருந்தேன்னா அவுட் ஆயிருக்கும். என்னாச்சு? ஃபேஸ்புக் அடிச்சு வந்துட்டான். இன்ஸ்டாகிராம் அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா? ஐயா வரீங்களா? ஃபேமிலி மட்டும் என்ன கடுப்பேற்றுமே வரீங்களா? 4 3 2 1 முடிஞ்சு. ஓகே, இது நமக்கு நல்ல இல்லை சொல்லிட்டேன். எவ்வளோ ஜஸ்டின்ஸில் நோபாலி ஓடுறான், பாலை அடிக்கிறான். ஓடு ஓட்டான் அவுட்ரா இல்லை லெக் பை. யாரா லெக் பைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இட்லின்ஸ் ஃபேன்னு நினைக்கிறீங்க. ப்ளூ கலர் சட்டை போட்டுருக்கோம். வாட்ட ஷார்ட்டு கண்டிப்பாக ஓட ஆரம்பிச்சிருவோம். சொன்னேன்டா, என்ன அருமையான சட்டிட்டா 5 அடிச்சு போனதுக்கே அப்படி ஓடுறானுங்க. ஆர்சிபி தான் வெற்றி பெற்றணும். அது ஓடு 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 பார்ப்போம். ஓட மாட்டானுங்க, பயம். கட்டிங். ஓட்டு அவுட்டு. முருவிலே ஒட்டவர் காமிச்சேன் அம்பேரு காமிக்க வச்சாம்ல. This game is Snake Clash IO. You should reach the highest level by eating others who have a lower level than you. As you level up, the snake will evolve. I got you. அந்த மாதிரி கேம் ஹேண்டு. நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். 5 வயசுக்கு மேற்பட்டவங்களே இந்த மாதிரி கேம் விளாடுங்க. ஏன்னா நாங்கள் தான் இப்படி 2K கிட்ஸ் மோசமாக வந்துட்டோம். நீங்களாச்சும் இனிமேல் நல்லா வளருங்க. ஃபோனை அழிப்போம். சியோ வளர்றேன் மக்களே, நம்ம தான் ஜெயிப்போம். கண்டென்ட் இல்லையே என்ன எங்கள் வீட்டில் உள்ள கத்தூரி டேப் அண்ட் ரெடி ஓடுறா பால் வட்டி கரெக்டாக வைக்கேன். போட்டு வாட்ட ஓடு 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 ஆடுறாங்க போடுறோம் அவுட்டு. நீ இது இவன் வேறு லூஸ் மாதிரி தூக்குறாங்க. பெங்களூர் வாங்கி 77 ரன் எங்கே போய் எடுப்பான்? எல்லாரையும் கூப்பிட்டு தான் எடுக்கலாம். பெங்களூர் 1/77 ரன்ஸுங்க தரமா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நாங்கள் தெருக்கி விடலாமா, தெருக்கி விட்டுட்டோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இதை வச்சு தேர்த்திக்கோங்க, ஆட்டிக்கோங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸு நல்லா வாங்கி கட்டிக்கோங்க. ஸோ அதனால் இன்னைக்கோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளை சந்திக்கும் வரை மீண்டும் வந்து விடைபெறுகிறேன். பாய்.